ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நாம் இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, அனைவரும் ஆவலுடன் எதிர்பார்த்து கொண்டிருந்த பள்ளி சத்துணவு மையங்களில் காலியாக உள்ள சமையல் உதவியாளர் பணிக்கு அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. அதற்கான முழு விவரங்கள் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். பல்வேறு மாவட்டங்களில் இதற்கான அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் ஒரு மாவட்டத்திற்கான அறிவிப்பை நம்ம பார்க்க போகிறோம். உங்களுடைய மாவட்டத்தில் இது போன்ற வேலைவாய்ப்பு அறிவிப்பு வந்திருக்கா தெரிஞ்சுக்கணுன்னா மறக்காமல் உங்களுடைய மாவட்டத்தை கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். உங்களுடைய மாவட்டத்திற்கு வரும்போது கண்டிப்பாக நான் அப்டேட் பண்ணுறேன். ஸோ நம்ம இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா எந்த மாவட்டத்தில் இந்த வேலைவாய்ப்பு அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. ஸோ இந்த சமையல் உதவியாளர் பணிக்கான கல்வித் தகுதி, வயது வரம்பு, சம்பளம், காலியிடங்கள் எண்ணிக்கை, யார் யார் விண்ணப்பிக்கலாம், எப்படி விண்ணப்பிப்பது, செலெக்ஷன் எப்படி பண்ணுறாங்க, விண்ணப்பிக்க வேண்டிய கடைசி தேதி எண்ணிக்கை, ஸோ எண்ணிலிருந்து விண்ணப்பிக்கலாம். அதுக்கடுத்தா பார்த்தீங்கன்னா இது போன்ற வேலைவாய்ப்பு அறிவிப்புகளை உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ வாங்க நம்ம வீடியோக்குள் போய்ட்டு இதற்கான டீட்டெயில்ஸை நம்ம பார்க்கலாம். உங்களுக்கு விண்ணப்ப படிவம் வேணும்னா நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற சமையல் உதவியாளர் பணியிடங்களுக்கான விண்ணப்பம் உங்களுக்கு வேணும்னா இந்த வீடியோவுக்கு கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷனில் இந்த விண்ணப்ப படிவத்தினுடைய பிடிஎஃப் லிங்க் கொடுக்குறேன். டவுன்லோட் செய்து அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ பார்த்தீங்கன்னா இந்த விண்ணப்ப படிவத்தில் பார்த்தீங்கன்னா புகைப்படம் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ இந்த புகைப்படம் பாக்ஸில் சமீபத்தில் எடுத்த பாஸ்போர்ட் அளவிலான புகைப்படத்தை ஒட்டிடுங்க. அதற்கு மேலே அட்டஸ்ட் பண்ணணும். அதுக்கடுத்தா பார்த்தீங்கன்னா மாவட்டம், ஊராட்சி ஒன்றியம், அப்படி இல்லைன்னா மாநகராட்சி, நகராட்சி, விண்ணப்பிக்கும் பள்ளி, விண்ணப்பதாரரின் பெயர், உங்களுடைய நேம் எழுதணும், தந்தை பெயர், கைபேசி எண், விண்ணப்பதாரரின் இருப்பிட முகவரி, குடும்ப அட்டையில் உள்ளபடி, ஊராட்சி ஒன்றியம் அப்படின்னா நகராட்சியின் பெயர், கல்வித் தகுதி, பிறந்த தேதி, அதுக்கடுத்தாக வயது, சாதி மற்றும் உட்பிரிவு, மாற்றுத்திறனாளி, ஆம் எனில் மாற்றுத்திறனாளி அடையாள அட்டை நகல் இணைக்கணும். ரைட்டுங்களா? ஆதரவற்ற விதவை, ஆதரவற்ற பெண், கணவரால் கைவிடப்பட்டவரா, ஆம் எனில் சான்று இணைக்கணும். பணியிடம் கோரும் மையம், பள்ளியின் பெயர். அதுக்கு அடுத்தாக பார்த்தீங்கன்னா மிக மிக முக்கியமான விஷயம், விண்ணப்பதாரரின் இருப்பிடத்திற்கும் பணியிடம் கோரும் மையத்திற்கும் இடைப்பட்ட தூரம் 3 கிலோமீட்டருக்குள் இருத்தல் வேண்டும். ஸோ உங்களுடைய இருப்பிடத்திற்கும் நீங்கள் வசிக்கும் இடத்திற்கும் பணியிடம் கோரும் மையத்திற்கும் இடைப்பட்ட தூரம் பார்த்தீங்கன்னா 3 கிலோமீட்டருக்குள் இருக்கணும். அதுக்கடுத்தா பார்த்தீங்கன்னா 4 இடம் எழுதிடுங்க, உங்களுடைய கையொப்பத்தை போட்டுடுங்க. ஸோ இத்துடன் என்னென்ன இணைக்கிறீங்களோ அதெல்லாம் எழுதணும். ரைட்டுங்களா? ஸோ அதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நிபந்தனைகள் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பதவிக்கு பார்த்தீங்கன்னா பெண்கள் மட்டுமே இப்பணிக்கு விண்ணப்பிக்க இயலும். ஸோ இந்த பதவிக்கு பெண்கள் மட்டும்தான் விண்ணப்பிக்க இயலும், ஆண்கள் விண்ணப்பிக்க முடியாது. அதுக்கடுத்தாக வயது வரம்பு, பொது பிரிவினர் மற்றும் தாழ்த்தப்பட்டோர் அறிவிப்பு நாளில் 21 வயது பூர்த்தி அடைந்தும் 40 வயதுக்கு மிகாதவராகவும் இருக்கணும். பழங்குடியினர் அறிவிப்பு நாளில் 18 வயது பூர்த்தி அடைந்தும் 40 வயதிற்கு மிகாதவராகவும் இருக்க வேண்டும். விதவைகள் மற்றும் கணவனால் கைவிடப்பட்டோர் அறிவிப்பு நாளில் பார்த்தீங்கன்னா 20 வயது பூர்த்தி அடைந்தும் 40 வயதுக்கு மிகாதவராகவும் இருக்கணும். இதுதான் பார்த்தீங்கன்னா ஏஜ் லிமிட். ஸோ அதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா கல்வி தகுதி,
ஸோ இந்த பதவிக்கு விண்ணப்பிக்கணும்னா என்ன படிச்சிருக்கணும்? ஸோ என்ன படிச்சிருந்தா இந்த பதவிக்கு விண்ணப்பிக்கலாம்? 10th பாஸு ஃபெயிலு எது வேணால் இருக்கலாம். ரைட்டுங்களா? கல்வி தகுதின்னு பார்த்தீங்கன்னா 10ஆம் வகுப்பு தோல்வி தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும். அதுக்கு அடுத்தாக எண்ணிலிருந்து விண்ணப்பிக்கலாம் அப்படின்னா விண்ணப்பிக்கும் கால அளவு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி தேதி பார்த்தீங்கன்னா 11/4/2025. ஸோ இன்றைக்கி தேதி. ஸோ எண்ணிலிருந்து விண்ணப்பிக்கலாம் அப்படின்னா 15/4/2025 முதல் நீங்கள் வந்து இந்த பதவிக்கு விண்ணப்பிக்கலாம். விண்ணப்பிக்க வேண்டிய கடைசி தேதி என்னைக்கு அப்படின்னா 26/4/2025 அதான் பார்த்தீங்கன்னா கடைசி தேதி. ஸோ அதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நியமனம் கோரும் மையத்திற்கும் விண்ணப்பதாரரின் குடியிருப்புக்கும் இடைப்பட்ட தூரம் 3 கிலோமீட்டருக்கு இருக்க வேண்டும். ஸோ அது பார்த்தீங்கன்னா ஊராட்சி, குக்கிராமம், வருவாய் கிராமம் போன்றவைகள் கணக்கில் எடுத்துக்கொள்ள தேவையில்லை அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதுக்கடுத்தா பார்த்தீங்கன்னா மாற்றுத்திறனாளி ஒதுக்கீடு தொடர்பாக கீழ்காண குறைபாடுகளுடைய மாற்றுத்திறனாளிகள் சமையல் உதவியல் பணிக்கு தகுதியானவர்கள் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதுக்கான டீட்டெயில்ஸ்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ பார்த்துக்குங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா நீங்கள் விண்ணப்பித்த பிறகு எலிஜிபிளாக இருந்தீங்கன்னா தான் உங்களுக்கு வந்து அழைப்பாணை வந்து அனுப்புவாங்க. தகுதியான விண்ணப்பதாரருக்கு மட்டுமே அழைப்பாணை வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்தா பார்த்தீங்கன்னா நேர்முக தேர்வை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய சொந்த செலவில் தான் நீங்கள் போயிட்டு நேர்முக தேர்வு வந்து அட்டன் பண்ணுற மாரி இருக்கும். ஸோ அதற்கென்று பார்த்தீங்கன்னா பயணப்படி எதுவும் வந்து கொடுக்க மாட்டாங்க. ரைட்டுங்களா? அதுக்கடுத்தா பார்த்தீங்கன்னா நேர்முக தேர்வுக்கான அழைப்பாணை கிடைக்க பெற்றதால் மட்டுமே விண்ணப்பதாரர் பணி நியமனம் கோர இயலாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நேர்முக தேர்வில் கலந்து கொள்ளாதவரை எக்காரணம் கொண்டும் தெரிவு செய்ய இயலாது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா விண்ணப்பதாரர்கள் பார்த்தீங்கன்னா தொடர்புடைய ஊராட்சி ஒன்றிய அலுவலகங்கள், நகராட்சி அலுவலகங்களில் விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நேர்காணலின் போது பார்த்தீங்கன்னா கட்டாயம் அசல் சான்றிதழ்கள் மற்றும் முன்னுரிமை தொடர்பான அசல் சான்றுகளுடன் கலந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நேர்முக தேர்வு அதாவது நேர்காணலின் போது பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து ஒரிஜினல் சர்டிஃபிகேட்ஸ் வந்து எடுத்துன்னு வர சொல்லியிருக்கிறாங்க. அசல் சான்றிதழ்கள் கொண்டு வராத விண்ணப்பதாரர்களின் விண்ணப்பங்கள் நிராகரிக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அதுக்கு அடுத்தாக பார்த்தீங்கன்னா சமூக நலத்துறையின் கீழ் செயல்படும் பள்ளி சத்துணவு மையங்களில் காலியாக உள்ள 187 சமையல் உதவியாளர் பணியிடங்களை தொகுப்பூதிய முறையில் நிரப்பிட அரசாணை வந்து வெளியிட்டிருக்காங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா ராமநாதபுரம் மாவட்டத்தில் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் சத்துணவு திட்டம் சமையல் உதவியாளர் பணிக்கு அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. ஸோ இதற்கான அப்டேட் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி தான் பார்த்தீங்கன்னா ராமநாதபுரம் மாவட்டம் அஃபிஷியல் வெப்சைட்டில் இன்றைக்கி தான் அப்டேட் பண்ணியிருக்கிறாங்க. ரைட்டுங்களா? ஸோ பார்த்தீங்கன்னா ராமநாதபுரம் மாவட்டத்தில் பள்ளிகளில் செயல்படும் சத்துணவு மையங்களில் காலியாக உள்ள 187 சமையல் உதவியாளர் பணியிடங்கள் நேரடி நியமனம் செய்யப்பட உள்ளன அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வட்டாரம் வாரியாக நேரடி நியமனம் செய்யப்பட உள்ள சமையல் உதவியாளர் பணியிடங்களின் எண்ணிக்கை மற்றும் இனசுழற்சி பார்த்தீங்கன்னா அந்தந்த வட்டார அலுவலகங்களில் போய்ட்டு நீங்கள் தெரிஞ்சு கொள்ளலாம். ஸோ அதுக்கடுத்தா பார்த்தீங்கன்னா எத்தனை வேகன்சி வந்து கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா அரசு உதவி பெறும் சிறுபான்மை மற்றும் சிறுபான்மை அல்லாத பள்ளிகள் மொத்த வேகன்சி பார்த்தீங்கன்னா 187 கடிதங்கள் வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்தா பார்த்தீங்கன்னா சத்துணவு மையங்களில் சமையல் உதவியாளர்களாக பணி நியமனம் செய்யப்படுவோருக்கு தொகுப்பித்தல் நியமனம் செய்யப்படும் பணியாளர்களுக்கு ஓராண்டு கால பணிக்கு பின் சிறப்பு காலமுறை ஊதியத்தில் பார்த்தீங்கன்னா ஊதிய நிலை 1 லெவல் 1 ஆஃப் சம்பளம் பார்த்தீங்கன்னா 3000 ரூபாயிலேருந்து 9000 ஊதியம் வழங்கப்படும் சொல்லியிருக்காங்க. இப்பணிக்கு பெண்கள் மட்டுமே விண்ணப்பிக்கலாம். திரும்ப சொல்கிறேன், இந்த பதவிக்கு பெண்கள் மட்டும்தான் விண்ணப்பிக்க முடியும், ஆண்கள் விண்ணப்பிக்க முடியாது. கல்வி தகுதியை பொறுத்தவரைக்கும் 10ஆம் வகுப்பு தேர்ச்சி தோல்வி அடைந்தோர் விண்ணப்பிக்கலாம். ரைட்டுங்களா? ஸோ அதுக்கடுத்தா பார்த்தீங்கன்னா காலி பணியிடங்களுக்கு விண்ணப்பிக்கும் போது உரிய விண்ணப்பத்தினை பூர்த்தி செய்து
தொடர்புடைய ஊராட்சி ஒன்றிய அலுவலகம், நகராட்சி அலுவலகத்தில் அலுவலக வேலை நாட்களில் மட்டுமே விண்ணப்பிக்க சொல்லியிருக்கிறாங்க. விண்ணப்பிக்க வேண்டிய கடைசி நாள் பார்த்திங்கன்னா 26/4/2025. விண்ணப்பத்துடன் பார்த்திங்கன்னா பள்ளி மாற்று சான்றிதழ், 10th மதிப்பெண் சான்றிதழ், குடும்ப அட்டை, இருப்பிட சான்று, ஆதார் அட்டை, சாதி சான்று போன்றவற்றின் நகல்கள் இணைக்கப்பட வேண்டும். எக்காரணத்தை கொண்டும் ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸ் வந்து இணைத்து அனுப்பிச்சிடாதீங்க. ஜெராக்ஸ் தான் வந்து கேட்டிருக்கிறாங்க. அதுக்கிட்ட பார்த்தீங்கன்னா விதவை, கணவர் கைவிடப்பட்டோர், மாற்றுத்திறனாளிகள் அதற்கான சான்றுகளின் நகல்களையும் இணைக்க வேண்டும் சொல்லியிருக்காங்க. நேர்முக தேர்வும் போது மட்டும் பார்த்திங்கன்னா அசல் சான்றுகள் வந்து கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ நீங்கள் விண்ணப்பிக்கும் போது அந்த பூர்த்தி செய்த விண்ணப்ப படிவத்துடன் தேவையான ஆவணங்களுடைய நகல்கள் அனைத்திலும் செல்ஃப் அட்டஸ்ட் செய்து அதை பூர்த்தி செய்த விண்ணப்ப படிவத்துடன் இணைத்து தொடர்புடைய ஊராட்சி ஒன்றிய அலுவலகம், நகராட்சி அலுவலகங்களில் அலுவலக வேலை நாட்களை வந்து நீங்கள் விண்ணப்பிக்கலாம். நேர்முக தேர்வின் போது மட்டும் பார்த்தீங்கன்னா அசல் சான்றிதழ் வந்து கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. மேலும் உங்களுக்கு கூடுதல் விவரங்கள் வேணும்னா நோட்டிஃபிகேஷனுடைய பிடிஎஃப் லிங்க்கை நீங்கள் பார்த்து கொண்டிருக்க இந்த வீடியோக்கு கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷனில் அதுக்கான லிங்க் வந்து கொடுக்குறேன். டவுன்லோட் செய்து ரீட் பண்ணி பார்த்துக்குங்க. இது போன்ற வேலைவாய்ப்பு அறிவிப்பு உங்களுடைய மாவட்டத்தில் வந்திருக்கா தெரிஞ்சுக்கணுன்னா மறக்காமல் உங்களுடைய மாவட்டத்தை வந்து கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். உங்களுடைய மாவட்டத்திற்கு வரும்போது கண்டிப்பாக நான் அப்டேட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.